தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வதைத்ததும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை கொட்டியும் வருகிறது. அந்த வகையில் நேற்று காலை முதல் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடனும் வெயிலின் தாக்கம் குறைவாகவும் இருந்த நிலையில் இரவு 8 மணியளவில் திடீரென மழை வெளுத்து வாங்கியது. சென்ட்ரல், எழும்பூர், சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், கிண்டி, எம்ஆர்சி நகர், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் பலரும் மழையில் நனைந்தபடியே சென்றனர். தொடர்ந்து கனமழை காரணமாக பெருங்குடி ராம்பாநகர் பிரதான சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியது. கால்வாயிலிருந்து வெளியேறிய கழிவுநீரும் மழைநீரும் கலந்து சாலையில் தேங்கியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மழை பெய்யும் ஒவ்வொரு முறையும் இதே நிலை தொடர்வதாகவும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழை காலங்களில் தண்ணீர் தேங்காத வகையில் மாநகராட்சி அதிகாரிகள் நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். பொன்னேரி தேரடி பகுதியில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தில் கீழ் மழைநீர் பெருமளவில் தேங்கியதால் அவ்வழியாக சென்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழை குறைந்து அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்தவுடன் உடனடியாக சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்படும் எனவும் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. டெல்லியில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. துர்கா விஹார், சைனிக் ஃபார்ம், சங்கர் விஹார், முர்னிகா உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. துர்கா விஹாரில் சிறுவர்கள் மழை நீரில் விளையாடிய காட்சிகளும் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இதனையடுத்து மகிபால்பூர் மேம்பாலம், ஜாக்கிரா சுரங்கப்பாதை உள்ளிட்ட பகுதிகளிலும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஐடிஓ பகுதியில் சாலையின் ஒரு வழித்தடத்தில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. மழையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் கனமழை வெளுத்து வாங்கியது. செக்டார் 39 பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழை நீர் தேங்கியது. குறிப்பாக டெல்லி, என்சிஆர் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து சத்தீஸ்கர் மாநிலம் ராய்பூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. பதாகான் முதல்
புஷ்பாவ் தாக்கரே பல்கலைக்கழகம் செல்லும் சாலையில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. போலீஸ் லைன்ஸ் பகுதியில் சாலைகளில் நீரில் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதில் பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லும் பேருந்துகளும் சாலையில் சிக்கி தவித்தன. தமிழ்நாட்டிற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும் என்று அரசு கல்லூரிகளில் உள்ள 6000 காலி பணியிடங்கள் 3 கட்டங்களாக நிரப்பப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறைக்கான பல்வேறு புதிய அறிவிப்புகளை துறை அமைச்சர் விஸ்வநாதன் வெளியிட்டார். அதன்படி அரசு கலை, அறிவியல், பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் உள்ள காலி பணியிடங்களை ஆய்வு செய்து 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக விரைந்து நியமிக்கப்படுவார்கள் என்றும் அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களின் தொகுப்பூதியம் 30,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அமைச்சர் விஸ்வநாதன் அறிவித்தார். அரசு உயர்கல்வி நிறுவனங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் 5 ஆண்டுகளுக்கு 1000 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும் என்றும் தமிழ்நாட்டிற்கென தனித்துவமான தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும் என்றும் உயர்கல்வி மாணவர்களின் உலகளாவிய வேலைவாய்ப்பை அதிகரிக்க ஜெர்மன் மற்றும் ஜப்பானிய மொழி பயிற்சிகளுக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். மேலும் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று அரசு கல்லூரிகளில் சேரும் ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முதல் தலைமுறை மாணாக்கர்களுக்கு முழுமையான கட்டண விலக்கு அளிக்கப்படும் எனவும் அமைச்சர் விஸ்வநாதன் அறிவித்தார். அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு 2021ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட அரசாணை எண் 5 அடிப்படையிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் மற்றும் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு 2026 செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நிதி பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படும் என்கிறது முதல் அறிவிப்பு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில், அரசு பொறியியல் கல்லூரிகளில் மற்றும் அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்படுவார்கள் என்பது 2வது அறிவிப்பு. அரசு கலை, அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களின் மாதாந்திர தொகுப்பு ஊதியம் 30,000 35,000 உயர்த்தி வழங்கப்படும். கல்லூரிகளில் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் பணிபுரிபவர்களின் தொகுப்பூதியம் 25,000 30,000 உயர்த்தி வழங்கப்படும். செயற்கைக்கோள் வடிவமைப்பின் திட்டத்திற்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொறியியல் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் 10 திட்டங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வீதம் மொத்தம் 50 லட்சம் நிதி உதவியாக வழங்கப்படும். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த முதல் தலைமுறை மாணாக்கர்களுக்கு முழுமையான கட்டண விலக்கு வழங்கப்படும். அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் AI கல்வி மாணவ மாணவிகளுக்கு இலவச விளையாட்டு சீருடை வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். அதன்படி தமிழ்நாடு அறிவு பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என கூறினார். தினமும் விளையாட்டு பாட வகுப்பு நடத்தப்படும் என்றும் மாணவ மாணவிகளுக்கு இலவச விளையாட்டு சீருடை வழங்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் AI கல்வி கற்பிக்கப்படும் என்றும் மாணவர்களின் தனித்துவமான கற்றலை வலுப்படுத்த தன்னிலை கற்றல் திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என கூறிய அமைச்சர் ராஜ்மோகன்,
புத்தகப்பை சுமையை குறைக்கும் வகையில் மகிழ்வுடன் முன்னேறு திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என்றும் மாதத்தில் ஒரு நாள் புத்தகப்பை இல்லா நாளாக கடைபிடிக்கப்படும் எனவும் அறிவித்தார். 2 ஏக்கருக்கு கீழ் விவசாய நிலம் வைத்துள்ளவர்களின் குழந்தைகளுக்கு அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இலவச கல்வி வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை அறிவு டிஸ்கவரி, 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை அறிவு எச் என்ற வளர்ச்சி கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு தொடக்க நிலையிலேயே ஒரு வலுவான அடித்தளத்தையும், நடுநிலையில் ஒரு ஆழமான புரிதலையும், உயர்நிலையில வாழ்வியலையும், பணி வாய்ப்பு மற்றும் எதிர்கால திறனையும் மாணவர்களிடம் உருவாக்கும் வகையில் இந்த டிஎன் அறிவு திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்து ஓடி விளையாடு, மாணவர்களின் தனித்திறன்களை வெளிக்கொணர்ந்து விளையாட்டில் ஆர்வத்தை ஊக்குவிக்க ஓடி விளையாடு முன்னெடுப்பு கீழே இதை நாங்கள் கொண்டு வரோம். ஆம், இனி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் பிடி பீரியட் ஓடி விளையாடு இந்த திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு நாங்கள் பரிசளிக்கிறோம். சீருடையோடு சேர்த்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி, டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட் நிறைய குழந்தைங்களுக்கு இது பயன் தருங்க. சீருடைகள் சிறப்பு, விளையாட்டில் தன்னம்பிக்கை. தமிழ்நாடு தன்னிலை கற்றல் திட்டம் டிஎன் பால், தமிழ்நாடு பர்சனலைஸ்ட் அடாப்டிவ் லேர்னிங். ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்துவமான கற்றலை வலுப்படுத்தும் வகையில் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த தமிழ்நாடு தன்னிலை கற்றல் திட்டம் முதற்கட்டமாக 500 அரசு நடுநிலை பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு இதை நான் செயல்படுத்த போறோம். இனி 6ஆம் வகுப்பு முதல்ல அரசு பள்ளிகளில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது ஒரு கருப்பொருளாக மாறுது. சென்னை அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் கைவிடப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிக்கை வாசித்த அவர், பயணிகளின் வசதிகள் மற்றும் தொழில் வளர்ச்சியை உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு சென்னையில் புதிய விமான நிலையம் அமைக்கும் தேவை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். புதிய விமான நிலையம் விவசாயிகளின் குடியிருப்புகளையும் பாதிக்காத வகையில் அமைய வேண்டும் என்றும் தெரிவித்த முதலமைச்சர் விஜய், பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு தாம் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறினார். ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளின்படி பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான முயற்சி இந்த அரசால் கைவிடப்படும் என்றும், புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடும் அறிவிப்பு நம் போட்டி மாநிலங்களுக்கு அடித்த ஜாக்பாட் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர், பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தமிழக வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்றும் கவலை தெரிவித்துள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல்ஸ் என சகல துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாட்டின் தலைநகரில் உலக தரத்திலான ஒரு விமான நிலையம் அமைவது மிக மிக அவசியமானது என்றும், விமான நிலையத்தை வேண்டாம் என்று தாவேக அரசு மறுத்திருப்பது மாற்றமல்ல, பெருத்த ஏமாற்றம் என்றும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சாத்தியமுள்ள அனைத்து மாற்று இடங்களையும் கவனமாக பரிசீலித்த பின்புதான் விமான நிலையம் அமைப்பதற்கு பரந்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறிய அவர், புதிய அரசு மீண்டும் வேறு இடத்தை தேர்வு செய்து பணிகள் தொடங்கும் முன் தமிழ்நாட்டின் வளர்ச்சியே மொத்தமாக டிராப் ஆகிவிடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக திராவிட மாடல் ஆட்சியில் இருந்த தமிழ்நாடு கடைசி இடத்திற்கு தள்ளப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்த மு.க.ஸ்டாலின், முதலமைச்சரின் அறிவிப்பு நம் போட்டி மாநிலங்களுக்கு அடித்த ஜாக்பாட் என்று விமர்சித்துள்ளார். தொழில் வளர்ச்சி இல்லாமல் $1 டிரில்லியன் $1.5 டிரில்லியன் என்ற பொருளாதார வளர்ச்சி இலக்குகள் சாத்தியமே இல்லை என்றும் கூறிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், எந்த யோசனையும் ஆலோசனைகளும் இல்லாமல் தாவேக அரசு எடுத்திருக்கும் இந்த முடிவு தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பை, கனவுகளை தகர்க்கும் பேரிடி என்று சாடியுள்ளார்.
பரந்தூர் பசுமை விமான நிலையம் தொழில்துறைக்கு மிகவும் அவசியமானது என்று சட்டப்பேரவையில் இதுகுறித்து விவாதிக்காமல் எதிர்க்கட்சிகளின் குரல் நெரிக்கப்படுவதாகவும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். திமுக வெளிநடப்பு செய்த பிறகு சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில்துறைக்கும் பரந்தூர் பசுமை விமான நிலையம் மிகவும் அவசியமானது என்று சுட்டிக்காட்டினார். ஆனால் இதுகுறித்து விவாதிக்காமல் எதிர்க்கட்சிகளின் ஜனநாயக உரிமைகளை சபாநாயகர் பறித்துள்ளதாகவும் சாடினார். மேலும் பரந்தூர் விமான நிலைய திட்டம் குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய தங்கம் தென்னரசு, பரந்தூருக்கு மாற்று இடம் எது என்பதை முதலமைச்சர் வெளிப்படையாக கூற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை குறித்து எப்படி நாம் இந்த விமான போக்குவரத்தில் மற்ற மாநிலங்களோடு அண்டை மாநிலங்களோடு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த வாய்ப்பு தேவை என்பதை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பில் உரையாற்றுவதற்காக இருந்தோம். பரந்தூர் விமான நிலையம் குறித்த ஒரு அறிவிப்பினை அவர்கள் வெளியிட்டு அதற்கு மேலே விதியின்படி அதில் பேசுவதற்கு ஏதுமில்லை என்று அவர்கள் திட்டமிட்டே விதிய 110 ஒரு அறிக்கையினை படித்து அதற்கு மேலே விவாதம் இல்லை என்று சபாநாயகர் இன்றைக்கு தெரிவித்து ஜனநாயக ரீதியில் எதிர்க்கட்சிகளுடைய குரல் வலையை நெரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பேரவைத் தலைவர் உருவாக்கியிருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தமிழ்நாடு அரசு கைவிட்டதற்கு திமுக முன்னாள் அமைச்சர் TRP ராஜா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் இதுவரை இல்லாத மோசமான அறிவிப்பு இது என்று விமர்சித்தார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தினை கைவிடுவதென அறிவித்த தமிழ்நாட்டிற்கு தாவேக அரசு துரோகம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டிய TRP ராஜா, இந்த அறிவிப்பு வெளியான ஆகஸ்ட் 24 தமிழ்நாட்டின் கருப்பு நாள் என்று விமர்சித்தார். பரந்தூர் விமான நிலையம் எதிர்காலத்தில் 10 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக திட்டமிட்டப்பட்டிருப்பதாகவும், மீனம்பாக்கம் விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் இருப்பதாகவும் TRP ராஜா தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தொழில் வளர்ச்சிக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த நாள் இன்று 24 ஆகஸ்ட் 2026 என்று வரலாறு சொல்லும் அளவிற்கு பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இன்று தாவேக அரசு டிராப் செய்துள்ளது, கைவிட்டுள்ளது. நீங்கள் இன்று அரசியல் செய்ய நினைத்து இன்று தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள். தயவு செய்து இதை ரீகன்சிடர் பண்ணணும். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேச்சால் திமுக சட்டமன்ற குழு துணைத் தலைவர் KN நேரு சபாநாயகரிடம் முறையிட்டது அவையில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. தமிழக சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய அத்துறையின் அமைச்சர் விஸ்வநாதன் கவிதை நடையில் ஒரு வரியையும் 2 முறை படித்தார். உரையின் போது கவிதை நடையில் வார்த்தைகளை 2 முதல் 3 முறை உச்சரித்தார். அமைச்சரின் இந்த தனித்துவமான உச்சரிப்பு முறையும் கவிதை போன்ற துணியும் பேரவையில் கவனத்தை ஈர்த்தது. பேரவைத் தலைவர் அவர்களே, 59 ஆண்டுகள் கழித்து முடியாது என்றார்கள், நடக்காது அரசியல் நகர்வுகள் என்றார்கள், முடியாது என்றார்கள், நடக்காதது என்றார்கள், அரசியல் பகல் கனவு என்றார்கள், சாத்தியமே இல்லை என்று சொன்னார்கள், அரசியல் வியாக்கியானம் பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் மட்டுமே கூட்டணி ஆட்சி என்று சொன்னார்கள். விரைவில் எங்களுக்கு கிடைத்தது என்ன ஆட்சி தெரியுமா? 2024 விக்கிரவாண்டி மாநாட்டில் 2024 விக்கிரவாண்டி மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் அறிவித்தார்கள், சபை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவித்தார்கள். இதனையடுத்து அமைச்சரின் இந்த தனித்துவமான மற்றும் நீண்ட உரை பாணியை கவனித்த திமுக சட்டமன்ற குழு துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான KN நேரு உடனடியாக இருக்கையிலிருந்து எழுந்து சபாநாயகரிடம், உயர்கல்வித்துறை அமைச்சர் கவிஞராக இருக்கலாம், அதற்காக ஒவ்வொரு வரியையும் இப்படி 2 முறை படித்தால் சட்டப்பேரவையை எப்போதுதான் முடிப்பது என்று கேள்வி எழுப்பினார். இதனால் அவையில் சிரிப்பலை ஏற்பட்டது.
பக்கத்திலிருந்து பேசும்போது தர முடியாது என்று சொன்னார்கள், வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள், பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். பேச என்னங்க அது? ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரார்கள், அதுக்காக ரெண்டு தடவையா பதிவு பண்றது? ஒவ்வொரு வார்த்தையும் ரெண்டு தடவை எப்படிங்க? அமைச்சர் நீங்க ஒரு ரெண்டு வரியா பதிவு பண்ணா எத்தனை மணிக்கு இது முடிக்கிறது? அமைச்சர் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா காலையில் நேரு பேசிய போது 4 நிமிடம் 10 வினாடிகள் மானிய கோரிக்கை பற்றி பேசாமல் அவர்களது கட்சி தலைவரை பற்றிதான் பேசியதாக தெரிவித்தார். உறுப்பினர் 4 நிமிடங்களுக்கு மேல் பேசும்போது அமைச்சர் தங்களது 59 வருட கனவு குறித்து பேசுவதை நீங்கள் பொறுமையாக கேட்கவும் என தெரிவித்தார். 75 வருடமாக திமுக கொடுக்காத அதிகாரத்தை தமிழக முதலமைச்சர் விஜய் கொடுத்து ஆட்சியை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு உறுப்பினர் துணைத் தலைவராக இருக்கிற நீங்க ஒரு மானிய கோரிக்கை பத்தி பேசும்போது 4 நிமிஷம் 10 செகண்ட் சொல்லும்போது ஒரு அமைச்சர் 59 வருஷ கனவை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது திமுக பத்தி அவர் எதுவுமே பேசல, திட்டவும் இல்ல. இது அவருடைய உரிமை. அதை வந்து நீங்க 4 நிமிஷம் பேசும்போது கேட்டோம்ல, உங்களுடைய தலைவர் வந்துருவாரு, உங்களுடைய சின்ன தளபதி ஆட்சி பிடிப்பார், நீங்க காலையில நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க அதெல்லாம் பொறுமையா கேட்கிறோம்ல. அப்ப அமைச்சருடைய கனவையும் கேளுங்க. 59 வருஷம் கனவு அது நீங்க கொடுக்கல. எங்க தலைவர் அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்து ஒரு ஆட்சி உருவாக்கி இருக்காரு. அதுதான் தமிழ்நாட்டுடைய வெற்றி, தமிழ்நாட்டு வரலாறு. திமுக 75 வருஷமா யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல. நாங்கள் ஜனநாயக பூர்வமா எங்க தலைவர் எல்லாரையும் அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கார். இதுதான் பெரிய மாற்றம். அதை சொல்லிட்டு இருக்கட்டும், இதுல என்ன தவறு? புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் பயிலும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் 16,580 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 3,000 ரூபாய் மதிப்பிலான பரிசு பெட்டகம் வழங்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கான அத்தியாவசிய பொருட்கள், போர்வை, கொசுவலை உள்ளிட்டவை இதில் இடம்பெறும் என்றார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தொகுப்பு, 10 இடங்களில் அடக்கவிலை கடைகள், தடையில்லா மின்சாரத்திற்காக 150 கோடி மின் சேமிப்பு அமைப்பு உள்ளிட்டவை அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாடு தொடங்கி சர்வதேச அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை புழல் காவங்கரை பகுதியில் சாலையில் மதுபோதையில் அட்ராசிட்டி செய்த பெண்களை பொதுமக்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவங்கரை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பெண்கள் மதுபோதையில் அந்த வழியாக சென்ற வாகனங்களை மறித்து தகராறில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெண்களின் இந்த செயலால் ஆத்திரமடைந்த சக வாகன ஓட்டிகள் போதையில் இருந்த பெண்களுக்கு தர்ம அடி கொடுத்தனர். சாலையில் இடையூறு ஏற்படுத்தி தகராறில் ஈடுபட்ட அந்த பெண்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் அப்பகுதி பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தலைமை செயலகத்தில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நீர்நிலைகளின் நிலைமை மற்றும் மழைநீர் தடையின்றி வெளியேறுவதற்கான பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. இதில் நீர்வளத்துறை அரசு செயலாளர் பிரசாந்த், வடநெரே முதன்மை தலைமை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை கொடுங்கையூர் கண்ணதாசன் நகர் பகுதியில் திடீரென மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மின்வாரிய அலுவலகத்தின் தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டபோது அழைப்பு எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த மக்கள் நேரில் சென்று மின்சாரத்துறை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏன் போனை எடுக்கவில்லை என்றபோது எப்போது மின்சாரம் வழங்கப்படும் என சரமாரி கேள்விகளை எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற திருமண விழாவில் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின்,
வரலாறு தெரியாத இளைஞர்களால் தமிழகத்தில் ஏற்பட்ட மாற்றம் தற்போது ஏமாற்றமாக மாறியுள்ளதாக விமர்சித்தார். திராவிட இயக்கத்தின் காரணமாகவே கிராமங்கள் தோறும் பட்டதாரிகள் உருவாகியுள்ளதாகவும் கூறிய அவர், லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது என குறிப்பிட்டார். இந்நிலையில் மாற வேண்டும் என கூறிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எதிர்காலத்தில் மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுகவில் வேறு தலைவர்களே இல்லையா என எதிர்க்கட்சித் தலைவரை குறிப்பிட்டு நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசியது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் சொந்த தொகுதியான பெரம்பூரில் தமிழக அரசின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அரிசி மூட்டைகள், 20 பேருக்கு தையல் இயந்திரங்கள், 50 எரிவாயு அடுப்புகள் மற்றும் 250 குக்கர்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நிதியமைச்சர் மரிய வில்சன், தமிழ்நாட்டிற்கு சிஎம் மட்டுமல்ல இந்தியாவுக்கு பிஎம் ஆகக்கூட முதலமைச்சர் விஜய் வருவார் என பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசின் இலவச சிலிண்டர் திட்டம், இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கவை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தண்ணீரின்றி குறுவை சாகுபடி பாதிப்படைந்துள்ள நிலையில் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 15,000 ரூபாய், மழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தண்ணீர் வராததனுடைய காரணமாக முற்றிலும் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். இப்போது மீண்டும் அதை வற்புறுத்த விரும்புகிறோம் என்பது ஒன்று. இரண்டாவது, ஆழ்குழாய் பாசனத்தை பயன்படுத்தி பயிர் செய்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் கடந்த 2-3 நாட்களாக பெய்த மழையில் அறுவடைக்கு தயாராக இருந்த சில ஆயிரம் ஏக்கர் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே காஞ்சி கெடுத்தது, இப்போ பேஞ்சு கெடுத்ததுன்னு சொல்கிற வகையில் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த விவசாயிகளுக்கெல்லாம் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை வற்புறுத்த விரும்புகிறேன். இந்த அறிவிப்புகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். தொடர்ந்து இதர வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக மறைமுகமாக பாஜகவை ஆதரிப்பது போல உள்ளது என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கான 39 மக்களவை தொகுதிகளும் எந்த விதத்திலும் பறிபோகக்கூடாது என்பதில் அனைத்து கட்சிகளும் உறுதியாக உள்ளதாக கூறினார். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 50% தொகுதிகளை அதிகரிக்கும் மத்திய அரசின் திட்டத்தால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்றும் கூறிய துரை வைகோ, மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை விட மசோதாக்கள் மீதான விவாதங்களை அதிகரிப்பதே ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அவங்களுக்கு ஆதரவு ஒரு நாளிதழ்ல அரைப்பக்கத்துக்கு அமித்ஷா என்ன சொல்றாரோ அது அப்படியே அதுல வந்திருக்கு.